ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா த ஹன்ச்பேக் இன் த பார்க் பை டைலன் தாமஸ் போயம். ஸோ டைலன் தாமஸ் எழுதுனா த ஹன்ச்பேக் இந்த பார்க் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயமில் வந்து நமக்கு 7 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ சம்வேர் என்ஜாய்மெண்ட் என்னென்னா ஒரு லைன் பாதியிலே நின்று இன்னொரு லைனில் தொடங்குற மாதிரி நிறைய அந்த இது இருக்குது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆத்தர் இன்ட்ரோ அண்ட் அனலைசிஸ் ஆஃப் த போயமை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் சம்மரி 1 minute உங்களுக்கு டெய்லியும் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த 1 minute இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹன்ச்பேக் இன் த பார்க் இது வந்து எதை பற்றினா, ஒரு மனுஷன் கூன் விழுந்த மனுஷங்க நிறைய பேர் நம்ம பார்ப்போம் அப்படி தானே. ஸோ அவங்க எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டிசபிலிட்டி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம், ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் ஐசோலேட்டடாக ஒரு பார்க்கில் வாழ்கிறாரு. ஸோ அவருக்கு நிறைய க்ரியாலிட்டி நடக்குது இந்த சொசைட்டியில். ஸோ அதை பற்றி தான் நம்ம டைலன் தாமஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் சேடான போயம் தான். என்னென்னா அவர் ஒரு ஆர்ஃபன், அவர் ரொம்ப அலோனாக இருக்கிறாரு. எந்த இது ஒன்லி அந்த பார்க்கில் உள்ள ட்ரீஸு, அப்புறம் ரிவர்ஸ், ஃப்ளார்ஸ், இந்த மாதிரி விஷயந்தான் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் வந்து அவர் அங்கே வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருக்கிறாரு. அவர் வந்து என்னென்னா ப்ரெட் சாப்பிட்றாரு, அதுக்கப்புறம் வந்து வாட்ரு குடிக்கிறாரு. வாட்ரு வந்து அங்கே நிறைய பார்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வாட்டரை வந்து செயின் போட்டு வச்சுருப்பாங்க, கப்பை யாரும் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த செயின்டு கப்பில் தான் குடிக்கிறாங்க. சம் சில்ட்ரன் வந்து அந்த செயினில் அந்த கப்பில் வந்து மண் போட்டுலாம் விளையாடுவாங்க. நமக்கு தெரியும் சில்ட்ரன்ஸ்லாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டர்ட்டி கப்ஸாக தான் வந்து குடிக்கிறாரு. இவர் கூட அந்த போயிட் கூட அதில் வந்து சின்ன வயசில் அந்த வாட்டர் பேசினில் வந்து போட் விட்டு விளையாண்டுருக்கார் போல், அதை சொல்கிறாரு. தென் நைட் வந்து அங்கே தான் தூங்குறாரு. எங்கே வந்து ஒரு நாயை கட்டி போட்டிருக்க ஒரு இடத்துல தான் வந்து தூங்குறாரு. ஆனால் யாருமே அதை செயின் பண்ணுற மாதிரி இவர் வந்து செயின் பண்ணல, இவரும் அங்கே படுத்து தூங்குறாரு. எவ்ரி மார்னிங் வந்து இவர் வந்து எப்படி பேர்ட்ஸ் எந்திக்குதோ அது மாதிரி இவரும் எந்திக்கிறாரு. வாட்டருக்காக வரல பேர்ட் அந்த மாதிரி எந்திரிச்சு அங்கே வருவார். தென் வந்து எல்லாருமே வந்து இவரை வந்து ஹே மிஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, இவருக்கு ஒரு நேம் வந்து இல்லை. தென் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊர்லலாம் வந்து குட்டி பசங்க வந்து இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா ரொம்ப கேலி பண்ணிவிட்டு அவங்க பின்னாடியே ஓடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும், ஜாலியாக. ஸோ அந்த மாதிரி இந்த பாய்ஸும் வந்து அவங்கள வந்து கேலி பண்ணிவிட்டு அவரை மாதிரியே நின்று காமிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணுறாரு. ஆனால் இந்த மனுஷனுக்கு அதை பார்த்தா ரொம்ப பயமாக ஒரு மாதிரி எஸ்டேட்டாக ஓடிடுவார். அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே அவங்க வந்து எப்போதுமே அந்த குட்டி பிள்ளைங்க இவரை பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் அந்த பார்க்கை வந்து கீப் பண்ணுற அந்த பர்சன் கூட இவரால் இரிட்டேட் ஆகுறாரு. அவர் கூட கைண்ட்னஸை வந்து காமிக்கலை. தென் வந்து இவர் வந்து எப்போனா அந்த அங்கே வந்து வாத்து அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு அதெல்லாம் ரசிச்சுட்டே அங்கே வந்து தூங்குவார். எல்லாமே வந்து என்னென்னா இது வந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். நைட் என்னென்னா எல்லா பாய்ஸும் போயிடுவாங்க அண்டு எல்லா இடமே அமைதியாயிரும். ஒன்லி வந்து அந்த நைட் டைமில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கும். என்னென்னா நல்ல கிராஃப்ட் வரைகிற டேலண்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து அப்படி செதுக்கி வச்ச மாதிரி வரைஞ்சிருப்பார், எல்ஃப் ட்ரீ அந்த இதில். ஸோ அந்த இது வந்து டாலாக அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, இவருக்குரிய டிஃபார்மிட்டி அந்த பொண்ணுக்கு இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இமேஜின் பண்ணி வரைஞ்சி வச்சுருப்பார். ஸோ அந்த பொண்ணு தான் இவங்க கூட நைட் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கம்பேனியனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ட்ரா பண்ண ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்க கூட கடைசி வரைக்கும் அங்கே இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த டைலன் தாமஸ் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு நியூஸாக வந்து ஒரு தீம் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த பீப்புள்ஸை வந்து எவ்வளோ கைண்ட்னஸாக நம்ம பார்த்துக்கணும், அவங்கள ஏன் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம், அவங்களோட கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நமக்கு வந்து சொல்கிற மாதிரி இந்த 7 ஸ்டான்ஸால் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டைலன் தாமஸ் வந்து சொல்லியிருக்காரு.